சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு இமை பார்ப்பதை போல காத்தோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டிய நேரம் சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு அவர் பிடிக்கின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் அப்படி இல்ல, வாக்குக்காக ஆட்சி செய்யல, மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அதிமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு எதிரிகள் கூட, எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக ஆட்சியை செய்து ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இந்த தேர்தலில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? ஆக இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி கொண்டிருக்கிறது. நேற்று தினம் பாருங்க, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் அவரும் இப்ப பொதுவெளியில் வந்துட்டார். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3வது சபரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன், 4வது திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காம்மா. 4 பேர் தமிழகத்திலே கூறு போட்டு தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? இப்படிப்பட்ட குடும்பம் அதிகாரத்தை செலுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு தலைகுனிவதற்கு காரணம் இந்த அதிகார மையங்கள். ஆக இந்த அதிகார மையங்கள் மூலமாக எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கிறோம். பங்கு போட்டுட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, இந்தந்த துறை இவர்களுக்குன்னு. அப்புறம் எங்க போய் நாடு வளரும்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் அறிவிப்பு கொடுத்தார். நிறைவேற்றினாரா முழுசும்? அவர் அறிவிச்ச அறிவிப்புல 4 1 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கின்ற கருதுகிறேன். இன்றைக்கு பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களாங்க? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் குடும்பத்திற்கு 1 கிலோ கூடுதல் சக்கரை வழங்குறாங்களா? அத்தனை ஏமாற்று வேலை தானே. ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பை நிறைவேற்ற முடியல, புதுசா வேற அறிவிப்பு கொடுத்துட்டார். என்ன கூப்பன் கொடுக்கிறாராம்? என்ன கொடுக்கிறாரு? அந்த கூப்பன் எதுக்கு கொடுக்கிறாங்க? அந்த கூப்பன் திமுக கொடுத்து அதுல ஒரு கமிஷன் அடிக்கிறது தான் கூப்பன். திமுக எப்பொழுதுமே ஆட்சிக்கு வர போறதில்லை. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு மூடு விழா. திமுக கட்சிக்கு நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த கட்சியோட சட்டம் இழுத்து மூடியாச்சு. திமுக குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு, ஒட்டுமொத்த திமுகவுக்கு மூடு விழா நடத்துகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். செய்வீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்மையில் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம்
52% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு, கடைக்கு 6 முதல் 9 வரை 2 மடங்கு சார்ஜ் வசூல் பண்றாங்க. தொழில்துறைக்கு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தி விட்டாங்க. கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% இந்த வரி உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்ப 12% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. அதோட குடிய வரி உயர்த்தப்பட்டு விட்டது, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்றைக்கு உணவுப் பொருள் வெண்ணெய் முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால முடியல. இந்த அரசுக்கு திரையாணி இல்ல, தெம்பு இல்ல. இன்றைக்கு ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, அதை பத்தி கவலை இல்ல. குடும்ப உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், கட்சியில உயர்ந்த பதவி வேண்டும் அப்படின்னு தான் முதலமைச்சர் நினைக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? அரிசி விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, வேலை கிடைக்கல, வருமானம் குறைஞ்சி, செலவு அதிகரிப்பு, மக்கள் திண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு விளம்பர ஆட்சி. தினந்தோறும் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும், வராத நாளே இல்ல. போட்டோ ஷூட் அப்படியே வருவார் முதலமைச்சர், போட்டோ ஷூட் அப்படியே பத்திரிகையில வரும், தொலைக்காட்சியில் வரும். அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரு, அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். யாருடைய பணம் விளம்பரமோ? உங்களுடைய வரி பணம். ஒரு நாளைக்கு 4 கோடிங்க பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் விளம்பரம் செலவு மட்டும் 4 கோடி. இப்படி அரசாங்க வரி பணத்தை ஊதாரித்தனமாக தங்களுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்திக்கிட்ட அரசு தேவையா?